சிறைத்துறை பணியிட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிறைத்துறையில் பணியிட மாற்றங்களை மேற்கொள்ள புதிய வாரியம் அமைத்து சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறையில் பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் பணி நியமனங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கிரேட் வார்டன்கள் முதல் சிறை அதிகாரிகள் வரையிலான பணியிட மாற்றங்கள் இக்குழு கண்காணிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் நோக்கிலும் இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை கையாளும் நோக்கிலும் சிறைத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சிறைத்துறை பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் புதிய பணியில் அமர்த்துதல் தொடர்பாக விவாதிக்க இந்த வாரியம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறை பணியிட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிறைத்துறையில் பணியிட மாற்றங்களை மேற்கொள்ள புதிய வாரியம் அமைத்து சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறையில் பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் பணி நியமனங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கிரேட் வார்டன்கள் முதல் சிறை அதிகாரிகள் வரையிலான பணியிட மாற்றங்கள் இக்குழு கண்காணிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் நோக்கிலும் இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை கையாளும் நோக்கிலும் சிறைத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சிறைத்துறை பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் புதிய பணியில் அமர்த்துதல் தொடர்பாக விவாதிக்க இந்த வாரியம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறை பணியிட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிறைத்துறையில் பணியிட மாற்றங்களை மேற்கொள்ள புதிய வாரியம் அமைத்து சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறையில் பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் பணி நியமனங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கிரேட் வார்டன்கள் முதல் சிறை அதிகாரிகள் வரையிலான பணியிட மாற்றங்கள் இக்குழு கண்காணிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் நோக்கிலும் இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை கையாளும் நோக்கிலும் சிறைத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சிறைத்துறை பணியாளர்கள் பணியிட மாற்றம் மற்றும் புதிய பணியில் அமர்த்துதல் தொடர்பாக விவாதிக்க இந்த வாரியம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சிறைத்துறை ஐஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.